தலை விரித்தாடும் பெண்களுக்கு எதிரான குற்றம், குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரசு. வெளியான புள்ளி விவரம். தமிழகம் உட்பட இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை புள்ளி விவரம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் தவறு செய்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால் அவர்களை காப்பாற்றும் அரசியலும் அரங்கேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் அரங்கேறும் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநில அரசு அந்த குற்றத்தை எப்படி திசை திருப்புவது, குற்றவாளிகளை பாதுகாப்பது அல்லது மௌனமாக கடந்து செல்வது போன்றவை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. முன்னாள் கேரள யூத் காங்கிரஸ் தலைவரும் பாலக்காடு எம்எல்ஏவான ராகுல் மம்கூத்தில் மீது பாலியல் துன்புறுத்தல், கட்டாய கருக்கலைப்பு, பணம் பறிப்பு உள்ளிட்ட பல புகார்கள் எழுந்தன. இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. மேலும் தொலைபேசி ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. இருந்தாலும் மூன்றாவது முறை புகார் செய்த பின்பே 2026 ஜனவரி 11 சிறப்பு விசாரணை குழு அவரை கைது செய்தது. ஆனாலும் பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள கேரளா யூத் காங்கிரஸ் தலைவரும் பாலக்காடு எம்எல்ஏவான ராகுல் மம்கூத்தில் மீது காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அவருடைய கட்சி பதவியை கூட பறிக்கவில்லை காங்கிரஸ். மேலும் இந்த விவகாரம் குறித்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் மௌனமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக ஆளும் தமிழகமும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. திருச்சியில் 15 வயது சிறுமி மீது கூட்டு பாலியல் வன்முறை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதில் திமுகவை சேர்ந்த செல்வாக்கு மிக்க ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது. இதன் பின்னே இந்த விவகாரம் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விழுப்புரத்தில் திமுக நிர்வாகி ஒருவர் இளம்பெண்ணின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து ஆன்லைனில் பரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொதுமக்களின் போராட்டத்திற்கு பின்பே காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளான குற்றச்சாட்டின் குற்றவாளி ஞானசேகரன் திமுக முக்கிய தலைவர் ஒருவருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படம் வெளியாகி அதிர்வலையை உருவாக்கியது. அந்த வகையில் இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமில்லை, குற்றவாளிகளை பாதுகாக்கும் அநீதியும் தலைவிரித்து ஆடுகிறது. இப்படி இருக்கையில் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடைகளில் பெண்கள் உரிமை குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதை பார்க்க முடிகிறது. கடந்த 2023 புள்ளி விவரப்படி இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக மோசமான நிலையில் உள்ளதை அம்பலப்படுத்தி இருக்கிறது. இதில் மேற்கு வங்காளம் 34,691 வழக்குகள், கர்நாடகம் 20,336 வழக்குகள், கேரளா 16,025 வழக்குகள், தமிழ்நாடு 8,943 வழக்குகள், ஜார்க்கண்ட் 6,989 வழக்குகள், பஞ்சாப் 5,258 வழக்குகள், ஹிமாச்சல் பிரதேசம் 1,604 வழக்குகள் என புள்ளி விவரம் தெளிவுபடுத்துகிறது.